ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கேட்டிருந்தீங்க நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆமாங்க, இந்த வெயில் சீசன்ஸில் முடி நமக்கு கொட்டுறது கேஷுவல் தான். என்ன தான் நம்ம பராமரித்தாலும் முடி கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி கொட்டுறதை ஓரளவுக்கு தடுக்கிறதுக்கு நேச்சுரலாக நம்ம ஒரு ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னாக்கா துவரம் பருப்பு அண்ட் பச்சை பயிறு, துவரம் பருப்பு பச்சை பயிறு வெந்தயம் வச்சு நான் இது நல்லா காய போட்டிருக்கேன். இது கூட வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் செம்பருத்தி இலை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால கோல்டு அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த பேக்கை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலை ஃபுல்லாக ஸ்கேப்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம். சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க அண்டு லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த பேக்கை. ஸோ கெமிக்கல் போட்டு நம்ம ஹேரை வேஸ்ட் ஆக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையான ஹேருக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் குளிக்கிறப்போ கம்பல்சரி ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நைட்டில் அப்ளை பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஆயில் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். நல்லா நிறைய ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஆயில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில், பாதாம் ஆயில், அப்படி இல்லைனாக்கா ஆலிவ் ஆயில், இல்லை நாங்கள் ரெடி பண்ணுற ரீனா ஹெர்பல் ஆயில், இது கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே எந்த ஆயிலும் கிடைக்கல அப்படின்னாலும் நார்மல் கோகோனட் ஆயிலாச்சும் நீங்கள் தலையில் போட்டுட்டு 1 ஹவர் கழிச்சிட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த வெயில் சீசன்ஸில் கம்பல்சரி. ஸோ நல்லாவே உங்களுக்கு ஹேர் கொட்டுறது ஸ்டாப் ஆகும். அதிக அளவு தண்ணி குடிங்க, மைண்டை ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.